ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ நான் இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கின் கேர் மட்டும்தான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. இது ப்ராப்பராக பண்ணணும். ஒரு கரும்புல இருந்து எடுக்கிற ஒரு ஆசிட் தான், ஆனாலுமே நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்னோட ஸ்கின்க்கு வந்து பிம்பிள், ஆக்னி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தனால நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 7 ஸ்டெப் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து மேக்கப் போட்டிருக்கீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இதுதான் மெயின். ஸோ பிராண்டட் தான், ஒரு எப்படி சொல்கிறது, கரும்புலேருந்து எடுத்த ஆசிட் மட்டும்தான். இது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து மேக்கப்பே போடாமல் ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டாலுமே சும்மா ஸ்கின் நல்லா ஷைனாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 மந்த்துக்கு ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்கள் நினைப்பீங்க இது என்ன இன்ஜெக்ஷனான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, ஒரு கரும்புலேருந்து எடுக்கிற ஆசிட்டு தான். ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டிப்பு இது எல்லாரும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் பண்ணியே ஸ்கின் வந்து ரொம்ப பல்ஜான மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து செட் ஆனனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக கழுத்தை சுற்றி இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கெங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கும். சரிங்களா, ஆன்லைனில் வந்து லெஃப்ட் சைடில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸ்கின்ல. இப்போ வந்து இந்த பாட்டில் பிரித்து நான் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். பாட்டிலில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பாட்டில் மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த ரெட் கலர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து நம்ம உடைச்சி எடுக்கணும். உடைச்சி எடுத்தங்காட்டி நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். டக்குன்னு நம்ம ஃபேஸில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ நைட் டைமில் மட்டும்தான் போடணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. ஸோ நான் 10 மணி வரைக்கும் ஃபேஸில் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், உடைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பீங்காம். சரிங்களா, காலில் கீது பட்டுச்சுன்னா காயமாயிரும், கையில் பட்டாலும் காயம் ஆயிரும். ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இது எங்கெங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். எனக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கு அப்படிங்கல அதில் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு கழுத்தை சுற்றி கருமையாக இருக்கு அப்படிங்கிறவங்களும் அதை அப்ளை பண்ணலாம். சம்மர் ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே செட் ஆகுமான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஒரு ஆயில் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் ஸ்கின் நல்லா சைன் ஆகும். சரிங்களா, இது வந்து டாக்டருங்க, ஸ்கின் டாக்டருங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. பீலிங்னு சொல்லிட்டு 20,000 30,000 இந்த மாதிரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. ஆனால் இதோட ஸ்மெல் வந்து செம சூப்பராக இருக்கும். இந்த பிராண்ட் வந்து அரோமா மேஜிக். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயிலியா வடியும். என் ஸ்கின் ஏன் ஜொலிக்குதுன்னு நிறைய பேர் கேட்டீங்களா, இது ரீசன். எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கணும். எல்லாம் ஃபேஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ என் கை ஒரு கலரு, என்னோட ஃபேஸ் ஒரு கலர் இருக்குல்ல, இதுதான் ரீசன். சரிங்களா, வருஷத்துல முடிஞ்ச ஒரு 5 ஸ்டிப்பு, ஒரு பாக்ஸ்ல 5 இது வரும். அந்த 5மே எனக்கு 1 இயருக்கு கரெக்டா இருக்கும். ஓகே சிஸ்டர், நாங்களாம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கின்னை பற்றி தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போ நான் ஸ்கின்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸ்கின் நல்லா வந்து ஒரு மாதிரி பரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆசிட்டுங்கிறதுனால கொஞ்சம் உள்ள ரியாக்ஷன் கொடுக்கும். சரிங்களா, அது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கின்க்கு வந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் வந்து லாங் டைம் விட்டு எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா செட் ஆயிருக்கு. அதனால நான் என்னோட ஸ்கின்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருந்து இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் என்ன ட்ரை பண்ணுறேங்கிறத மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் யாருமே ட்ரை பண்ணி ஸ்கின்னை பல்ஜ் ஆக்கிடாதீங்க. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.